நமது கண்மணியார் செய்தி நாயகக்கூடிய சகோதரர்கள் மசரத்துகளா உதாரிஷா தாவத் அரக்காத்தும் வந்ததில் நாளை அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. எல்லாரும் ஒரு 3 தடவை ஸலவாத் சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعطرت العوالم بطيب ذكره وريا. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்கச் செய்து அவுலியாக்கள் எனப்படும் இறை நேசர்கள், நாதாக்கள், மகான்கள், அதிலும் குறிப்பாக குலாமான ஃபைசிகளாகவும் ஜமாலிகளாகவும் நூரிகளாகவும் நம்மை ஆக்கி அருள் புரிந்து ஒரு வலிய காமிலுடைய இந்த உருஸ் முபாரக்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களையும் நாட்டங்களையும் நமக்கு தந்து நம்முடைய இல்லங்களிலிருந்தும் நம்முடைய ஊர்களிலிருந்தும் நம்மோடு இருந்து நம்மை அழைத்து வந்து நம்முடனே அமர்ந்து நம்மை பேசவும் கேட்கவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மரியாதையும் சங்கையும் பொருந்திய மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய குலஃபாக்களே, இந்த உருஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாலி நாயகம் அவர்களுடைய ஆஷிகீன்களே, காதலர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தபாரக் வ தஆலாவுடைய மாபெரும் கருணை நம்மை அல்லாஹு தஆலா இந்த நடு நிசியில அவனை பற்றி பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸில், இல்முடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலா நம்மை கலக்க செய்து ஒரு மாபெரும் நியமத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். இதற்கு நாம் காலமெல்லாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆரம்பமா ஒரு செய்தியை சொல்லிக்க நினைக்கிறேன். அதாவது எப்பவுமே விழா மஸ்ஜிதில் நடக்கும்.
பயான் அங்கே தானே நடக்கும். அதனால அங்கே தூங்குறதுக்கு இடம் இருக்காது, உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க. இப்ப மேடையை நம்ம இங்க போட்டதுனால மஸ்ஜிதுல ஃபுல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், தூங்குங்க. ஆனால் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், அவங்க ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க, சென்னையில இருந்து கார்ல வந்திருக்கிறாங்க, ஆலே ரசூல். இப்ப நான் அவர்களுடைய உயர்வுகள் சிறப்புகளை பத்திலாம் பேசணுண்டா என் நேரமும் பத்தாது, எனக்கு வயசும் பத்தாது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் அவங்க நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க நம்மளை தேடி வந்து இந்த மாதிரி காலி சேறுகளை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தூங்குங்க, என் பயான் முடியும் போது முழிச்சிருங்க, முழிச்சு தயவு செய்து வந்து இந்த சேறுகளை நிரப்பிடுங்க. இது என்னுடைய ஆரம்ப வேண்டுகோள். ஏன்னா அவங்க வரும்போது தயவு செய்து சேறுகளை காலி போடாதீங்க, அவங்களுடைய துவாவை வாங்குங்க. இந்த உருசுக்கு வந்ததனுடைய ஹக்கு அதாவாயிடும். பெரியோர்களே, இப்ப எனக்கு முன்னால் குலஃபாக்கள், சஜ்ஜாதாக்கள் எல்லாரும் உரையாற்றினார்கள். இங்க எல்லாரும் பேசி கடைசியில வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் நிக்கிறாங்க. என்ன பேசினாலும் கடைசியில வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற இந்த ஒரு கருத்தை யாருமே விட்டு கொடுக்கல, எல்லாருமே பார்க்கணும். ஏன் அப்படி அந்த ஒரு கருத்தை எல்லாரும் வலியுறுத்துறாங்க? காரணம் என்ன? இதை சொல்லுவதற்காக வேண்டித்தான் உலகத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து இறுதி தூதர் பெருமானார் வரை 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சான். எல்லா நபிமார்களுமே இந்த பூமியில வந்து அல்லாஹ் தான் இலா என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தார்கள். இப்ப நாமும் நபி இல்லாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நபி இல்லாத காலத்துல, நபியுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த ஈமான்ல வாழ்ந்தாங்களோ அந்த ஈமான்ல வாழ்றோம். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் ஒருவனையே இலாவாக்கி வாழ்ந்தார்கள் என்பதுல யாருக்குமே எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது. இன்னனி அனல்லா லா இலாஹா இல்லா அன. நபியே ஹபீபே, உங்களுக்கு முன்னால் ஒமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன. உங்களுக்கு முன்னால எவ்வளவு நபிமார்களை நான் அனுப்பணும், எல்லா நபிமார்களுக்கும் லா இலாஹா இல்லா அன என்ற இந்த கலிமாவை வஹியாக அறிவித்தே ஒழிய எந்த நபியை நான் அனுப்பலேன்ட்டான் அல்லாஹு தாலா. அப்ப அந்த கலிமாவில் அப்படி என்னதான் இருக்கு? இவ்வளவு நபிமார்கள், எண்ணில் அடங்காத நபிமார்கள், நமக்கு தெரிஞ்சு 1,24,000 நபிமார்கள் நம்ம சொல்றோம். இன்னும் நிறைய நபிமார்களுடைய ரிவாயத்துகள் கூட இருக்கு. இருந்தாலும் 1,24,000 நபிமார்கள், ஒரு கவுல் 1,80,000 நபிமார்கள் கூட இருக்கு. ஆக தோழர்களே, எவ்வளவு நபிமார்கள் வந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் இலா என்ற அந்த உண்மையை போதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் வந்தார்கள் என்ற செய்தி திருமறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம்? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுவது அந்த கலிமாவுடைய உண்மையான பொருளும் கூட. அதை மறுக்க முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் கொண்டு மானா லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. யாரும் இல்லை என்று யாரையெல்லாம் நாம் ஒதுக்குகிறோமோ இவர்களெல்லாம் ஏன் தகுதி இல்லாமல் ஆனார்கள்? என்ன காரணத்தினால் இவர்கள் வணங்குவதற்கு தகுதி இல்லை? வணங்கப்படுவதற்கு இவர்கள் ஏன் லாயக்கில்லை?
என்ற இந்த உண்மையை விளங்காததன் காரணத்தினால் எத்தனையோ மக்கள் ஹய்யால ஸலாத் என்று அழைத்தும் கூட நம்ம எத்தனையோ பேர் பார்க்கிறோம், பஜார்ல கடத்தெருல உட்கார்ந்து கிடக்கிறான், தொழுக போறதில்லை. ஹய்யால ஸலாத் ஹய்யாலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று மைக்கில் உரத்த குரல்ல சொல்லியும் கூட ரொம்ப பேரு கடையில கல்லால உட்கார்ந்து இருக்கிறான். அப்படியே தொழுக வந்தாலும் கூட ஒரு ஞாபகம், ஒரு செய்தி ஒன்று சொல்றேன், நீங்களாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால ஒரு சின்ன செய்தி. ஒரு மனுஷன், ஒரு வியாபாரி பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தான், இஷாவுடைய தொழுக. பேசுமாம் தொழுது முடிச்சு விட்டு சலாம் கொடுத்தார். பின்னால உட்கார்ந்து கிடந்தவர் அந்த வியாபாரி சுபஹானல்லா சுபஹானல்லான்னு கத்துறாரு, சலாம் கொடுக்காம. தொடர்களை நல்லா கவனிக்கணும். பேசுமாம் அவருடைய சுபஹானல்லாவை கேட்கல, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது 4 ரக்காத்து தொழு வச்சுங்கிறது தெரியுது. அவரு சலாம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வியாபாரியும் சலாம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு எந்திரிச்சு வந்து அவர்கிட்ட கேட்டான், என்ன ஹஜ்ரத், இது இஷா தொழு வச்சிங்களா மகரிப் தொழு வச்சிங்களான்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நான் இஷா தான் தொழு வச்சேன். இஷாவுக்கு ஃபரது 4 ரக்காத்து இல்லை, நீங்க ஆலிம் ஷாவா இருக்கிறீங்க, இமாமா இருக்கிறீங்க, 3 ரக்காத்து தொழு வச்சிங்களேன்னு அவர் கேட்க. அதற்கு ஹஜ்ரத் சொன்னார், தம்பி நான் கரெக்டா தான் தொழுவு வச்சேன், நீ ஒழுங்கா கணக்கு வச்சுக்கலன்னு சொல்ல. 2 பேருக்கு முதல்ல வாக்குவாதம். அப்ப அவரு கேட்டாரு, பேசுமாமு கேட்கிறாரு, எப்படி சொல்ற? இவங்க 2 பேருக்கு மேல வாக்குவாதம் நடக்கும் போது முத்தவல்லி எந்திரிச்சு வந்துட்டார். வந்து கேட்டாரு வியாபாரிட்ட, என்னப்பா ஹஜ்ரத்திட்ட போய் சண்டை போட்டு நிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க 4 ரக்காத்து இஷாவுக்கு 4 ரக்காத்தா 3 ரக்காத்தான்னு கேட்டாரு. 4 ரக்காத்து தான். 3 ரக்காத்துல சலாம் கொடுத்தாரு, அதை நீங்க கேட்க கூடாதான்னு முத்தவல்லிட்ட கேட்கிறாரு. அவர் முத்தவல்லி அப்பதான் உஷாராயி, ஹஜ்ரத் நீங்க 4 தொழு வச்சிங்களா 3 தொழு வச்சிங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அவரும் தொழுதவர் தான், நீங்க நல்லா கவனி, அவரு தொழுதுட்டு தான் சலாம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க 4 தொழு வச்சிங்களா 3 தொழு வச்சிங்களா ஹஜ்ரத்னு கேட்கிறாரு அவர். அதை கேட்ட உடனே அவர் இமாம் சொன்னாரு, ஏங்க நான் 4 தான் தொழு வச்சேன், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்றார். முத்தவல்லி கேட்டார், ஏன்பா நீ எப்படி 3 ரக்காத்துன்னு சொல்ற? அவர் சொன்னாரு, எனக்கு கடத்தூர்ல மொத்தம் 4 கடை இருக்கு, ஒவ்வொரு ரக்காத்துல ஒரு கடையை கணக்கு பார்த்துருவேன். இது வரைக்கும் 3 கடை தான் கணக்கு பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு கடை பாக்கி இருக்குன்ட்டாங்க. விளங்குச்சிங்களா? கூப்பிடுறது யாரு? ஹய்யால ஸலாத்துன்னு யாரு கூப்பிடுறா? நீ மோதினார் கூப்பிடுறேன்னு விளங்குற வரைக்கும் உனக்கு கலக்கமே வராது. ஹஜ்ரத் அலி நாயகம் பாங்குடைய சப்தத்தை கேட்டா சர்க்கார் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, எஜமான பாங்குடைய சப்தத்துக்கு இவ்வளவு அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப சர்க்கார் சொன்னாங்க, நீங்க மோதினார் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், அல்லாஹ் கூப்பிடுறான் ஹய்யால ஸலாத்துன்னு அல்லாஹ் கூப்பிடுறான் மோதினாருடைய சூரத்துல. அதை சொல்லி ஹஜ்ரத் அதை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் கூப்பிட்டா என்ன அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போக வேண்டியதானே, போய் பதில் கொடுத்துட தொழுதுட வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அலி நாயகம் சொல்றாங்க, எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிப்பே என்று நினைச்சு நான் அழுகுறேன்னாங்க. நீ யோசிச்சு பாருங்க, யாருடைய தொழுகை? ஹஜ்ரத் அலி நாயகம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே போறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னா, இப்ப நாமெல்லாம் அந்த தொழுகையுடைய விஷயத்துல எப்படி இருக்கிறோங்கிறது ஒரு தனி செய்தி பாருங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, முரீதுக்காரன் தொழுவ மாட்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா ஒரு முரீது ஒருத்தர் இருந்தார், நான் அவரை சொல்லக்கூடாது, பேர்லாம் சொல்லக்கூடாது. முரீது வாங்கின பிறகு அவர் தொழுறதே கிடையாது. ஆரம்பத்தில் தபிலீகள் இருந்தார், ஒழுங்கா தொழுது நல்லா தான் இருந்தார்.
பையத்துக்கு பிறகு அவர் தொழுகையை விட்டுட்டார். அவர் பீவி வந்து குறை சொல்றாங்க, உங்கள்கிட்ட முரீது வாங்கினானேன்னு தொழுறது இல்லை, ஏன் தொழுவ மாட்டேங்கிறாரு, காரணம் என்னன்னு கேட்டா நான் எல்லாம் தொழுதுகிட்டு தான் தொழுகையிலேயே தான் இருக்கிறேன்னு சொல்றாரு அவரு. அப்படியே அதை நான் சொன்னேன், இன்னுமேலே நீ சோறு வெளியில போடாத, அடுப்புலாம் வெளியில வைக்காத, அடுப்பு விரவு எல்லாம் உள்ளேயே வச்சிரு, உள்ளேயே சோறு திண்டுக்கிட்டோம், வெளியில சோறு வச்சு கொடுக்காதேன்ட்ட நான். அப்போ சாப்பிடுறது போறது எல்லாம் வெளியில, தொழுக மட்டும் உள்ள. இது வந்து அப்படி முரீதுகள் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இன்ஷா அல்லாஹ் நாம தொழுகத்தான் செய்யறோம். ஆனா சில பேர் விளங்காம ஏதாவது ஒண்ணு நாம ஒரு பெரிய பேச்சு பேசணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கெல்லாம் எப்பவுமே தொழுகையில தான் இருக்கிறோம், நீங்க போய் தொழுங்கன்றது. பெருமானார் தொழுவதை விடவா நீ தொழுகிற போற? இருலோக இரட்சகர் கடைசி காலம் வரை தன்னுடைய பாதங்களை தரையில இழுத்துக்கிட்டே மஸ்ஜிதுக்கு போனாங்கன்னு வந்து சரித்திரம். பெருமானார் நடக்க முடியாத இயலாத காலத்துல ஹஜ்ரத் நாயகம் தன்னுடைய கால்களை இழுத்து கொண்டே மஸ்ஜிதுக்கு போனாங்க. அந்த மண்ணில் அந்த கோடை இருக்கும்னு வருது. அப்ப பெருமானாரை விட உள்ளுக்குள்ள தொழுத மனுஷன் யாரு? ஆனா உள்ளுக்குள்ள தொழுத வேணா, அது அப்படி ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. இப்ப நான் அதன் பக்கத்துல போகல, அது செய்தி நீண்டு போயிடும். இப்ப எனக்கு பொதுவா நான் ஒன்னு தெரிஞ்சுக்க ஆசை. எனக்கு பின்னால யார் நீங்க இருக்கிறீங்களா? இல்ல எனக்கு டைம் இருக்கா? சரி வேலைங்க, என்ன கேட்டுக்கணும் இல்லை, அப்புறம் திடீர்னு நீங்க நோட்டீஸ் கொடுக்க கூடாது, சரிதாங்களா? நான் ஒரு செய்தி நான் சொல்ல வந்தேன். அதாவது இது ஒரு செய்தியா வச்சுங்களேன். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க பேசின எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசினாங்க. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற இந்த தத்துவத்தை, இந்த உண்மையை போதித்தவர்கள் தான் நம்முடைய ஷேகுமார்கள். ஏன் இதை இவ்வளவு வலியுறுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, மனசுல கை வச்சு பாருங்க. என்னைக்காச்சும் நம்ம தேவையை அல்லாஹ் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கானா? நீ யாரான்னு சொல்லுங்க பாப்போம். இங்க எல்லாரும் பேசுறாங்க அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறாங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஏன் இந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சதை நான் பார்த்தேன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் சொல்ல முடியாது. ஏன்? பகிரங்கமா நாம பார்க்கிறோம். நம்முடைய பகிரங்கமாக நாம் தெளிவாக பார்த்தால் மஹ்லூக்கு கொண்டு தான் நம்முடைய சகல தேவைகளும் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு, எல்லா தேவைகளும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, உப்பு தேவைப்பட்டா அல்லாஹ் கிட்ட கேளுண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உப்பு தேவைப்பட்டா யார்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க? அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு உப்பை பெருமானார் எங்க போய் வாங்கினாங்க? கடையில போய் வாங்கினாங்க. விளைவிச்சுங்களா? உப்பு ஜாடியை கொண்டு போய் மஸ்ஜிதுல வச்சுக்கிட்டு மெம்பர்ல அல்லாஹ் உப்பு கொடு, அல்லாஹ் உப்பு கொடுண்டா கேட்டுட்டு இருந்தாங்க பெருமானார். இல்லைங்க, உப்பு அல்லாஹ் கிட்ட கேளு என்று சொல்லிய பெருமானார் அவங்க போய் கடையில தான் வாங்க செஞ்சாங்க. என்ன சொல்றாங்க? நான் சொன்ன அல்லாஹ் இங்க இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப இந்த கடையில உப்பு வைக்கிறான அவன் தனியா இல்ல, இவன் கூட அல்லாஹ் தான் இருந்து தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதை உணர்த்தினார்கள் முகமது ரசூலுல்லாஹ். அதைத்தான் இன்னைக்கு ஷேகுமார்கள் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்று சொன்னால் நாம தேவைகள் எல்லாம் சிருஷ்டிகள் இடத்திலேயே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருப்போம், சிருஷ்டிகளை விட்டு வெளியில வர மாட்டோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த தேவையா இருந்தாலும் சரி சிருஷ்டிகள்கிட்ட தான் நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன தேவைப்பட்டுச்சு? தண்ணி தேவைப்பட்டா உடனே தண்ணீர் குடிக்கிறோம், உணவு பசி வந்தா உணவு சாப்பிடுறோம், தலைவலி வந்தா ஒரு கால்பால் மாத்திரையை போட்டுக்கிறோம், ஜுரம் வந்தா ஒரு டோலோசிக்ஸ் 15 ஒன்று இருக்கு அந்த மாத்திரையை போடுறோம். ஆக என்ன தேவை வந்தாலும் சரி சிருஷ்டிகள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். பேச்சு என்ன பேசுறோம்? தேவைன்னு வந்தா அல்லாஹ் கிட்ட கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு. எல்லாரும் அதுதான் பேசுனாங்க. கவனிச்சிங்களா? எல்லாரும் அதுதான் பேசுறாங்க. யாருமே சிருஷ்டிகளின் பக்கம் நம்ம கவனத்தை செலுத்தல. ஏன் தெரியுமா? சிருஷ்டிகள் சுயமாக நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய அறவே லாயக்கு இல்லை, தகுதியே இல்லை. இது தாலீம் வாங்கி நம்ம ஆரம்பத்திலே பாடங்க நம்ம முரீது தான் வாங்கியிருக்கோம், தாலீம் இன்னும் வாங்கல. முரீது வாங்கினதுனால தான் நாமக்கே தடுமாற்றம். விளைஞ்சினா நமக்கே தடுமாற்றம். அல்லாஹ் கிட்ட கேட்டுங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இவ்வளவு நாளா அல்லாஹ் கிட்ட கேட்டு கடைசியில என் மகன் தானே நீடி எடுத்து அனுப்புனாங்கிறான்.
துணிச்சலா சொல்றான், டிடி அனுப்புனது எவன் மகன் தானேங்கிறான். விளைவிச்சுக்கிறான். ஏன் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன்? சரி, கேட்கறது அல்லாஹ் கிட்ட. யார்கிட்ட வாங்கணும்? ஏன்னா ஒரு சாரார் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர யாரிடமும் கேட்க கூடாது. இருக்கா அப்படி ஒரு கூட்டம்? இப்ப இங்க என்னைக்காச்சும் வந்து அல்லாஹ்வை தவிர எல்லாத்திட்டையும் கேட்டுன்னு சொன்னது உண்டா? இல்ல. நாமளும் அதை தான் சொல்றோம். நாமளும் தௌஹீது தான் பேசுறோம். நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்காது. நாம அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்காதுன்னு மட்டும் சொல்றது இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யார்ட்டையும் கேட்க முடியாதுன்னு சொல்றோம். நீ கேட்டாலும் அவனுக்கு கேட்காது. ஓ தேவைகள் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கு. அவன் அல்லாத அவனுடைய சிருஷ்டிகள் யாரும் ஓ தேவையை அறவே கேட்க முடியாது. ஆக தோழர்களே, செய்தி என்ன சுருக்கமா சொல்ல வர்றேன், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டிட்டாங்க. உப்பு தேவைப்பட்ட அல்லாஹ் கிட்ட போய் கேளுன்னு சொன்ன நபி, அவங்க உப்பு எங்க போய் கேட்டாங்க? உப்பு கடையில போய் வாங்கினாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பு கேட்க அல்லாஹ் கிட்ட கேளு. உப்பு அல்லாஹ் கிட்ட, அதுக்காக பள்ளிவாசல்ல ஜாடியை வச்சுட்டு அல்லாஹ் ஒரு படி உப்பு கொடு அப்படின்னு கேட்டுட்டு கடையில போய் உப்பு வாங்கன்னு அர்த்தம் இல்லை. உப்பு அல்லாஹ் கிட்ட கேளுன்னா என்ன அர்த்தம்? கடையில இருக்கிறானே அவன் ஜாத்துல அதம், சிஃபாத்துல நாகிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசார்ல முஹ்தாஜ். அதனால நீ குடுன்னு கேட்டா அவனுக்கு கேட்காது. அவனில நீ மௌலாவை பார்த்து அல்லாஹ் கிட்ட கேளுன்னு அர்த்தம். அதைத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஷேக்குமார்கள் நமக்கு போதிக்கிறாங்க. சரி தோழர்களே, இப்ப எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி. அதனால நமக்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா? நமக்கு மஹ்லூக் என்று ஒரு பேர் இருக்கு, மாலூம் என்று ஒரு பேர் இருக்கு, இன்னும் ஒரு பேர் மல்ஹரே உலூஹியத், தேவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தலம். இப்ப பாருங்க, நான் மைக்கில் பேசுறேன், என்னுடைய சப்தத்தை பெருக்கி காட்டுவது, என்னுடைய சப்தத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி என்பது என்னுடைய தேவை. இப்ப என்னுடைய தேவையை இப்ப யார் பூர்த்தி செய்யறா? ஈமான் பிரகாரம் யார் பூர்த்தி செய்யணும்? என் சத்தத்தை அது வரைக்கும் கொண்டு போய் யார் சேர்க்கணும்? இல்லைங்க, நீங்களும் யாராச்சும் பேசுங்க இடையில. அல்லாஹ் சேர்க்க என் ஈமான் அதானே, லா இலாஹ இல்லல்லாஹ் அதானே ஈமான் வச்சிருக்கிறோம். இப்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா, என்னுடைய இந்த சப்தத்தை கடைசி வரைக்கும் தூங்குறவங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். நான் என்ன சொல்றேன், மைக்கை ஆஃப் பண்ணிடுறேன், வருதான்னு பாருங்க கொஞ்ச நேரம். விளங்குச்சுங்களா? மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இப்ப நான் பேசுனேன்னு வச்சுங்களேன், யாருக்குமே காதல கேட்காது. நான் என்ன பேசுனே காதல கேட்காது. இங்க இருக்கிற முன்னால ஒருத்தவங்க 2 பேரும் கேட்கும், பின்னால இருக்கிறவங்களுக்கு கேட்குதுங்களா? கேட்கல. இப்ப நான் என்ன செய்யணும்? இப்போ மைக்கை ஆன் பண்ணு. ஆனா ஈமான் என்ன, மைக்கை ஆன் பண்ணிட்டேன், ஈமான் என்ன வச்சிருக்கிறேன்? என் சப்தத்தை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறவன் அல்லாங்கிற ஈமான வச்சுக்கிட்டு மைக்கை ஆன் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மைக்கு என்னுடைய சப்தத்தை அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த தேவையை வெளிப்படுத்தக்கூடிய, அதை வெளிப்படுத்தக்கூடிய மல்ஹர் இது. அந்த மல்ஹருடைய இந்த நிஸ்பத்துல என்னுடைய சப்தத்தை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா அது வரைக்கும் சேர்க்கிறான்னு அர்த்தம். அப்ப சிருஷ்டிகள் எல்லாம் மல்ஹரே உலூஹியத், தேவைகள் வெளிப்படக்கூடிய ஸ்தலம் அது. நான் ஒரு பயான் செய்றேன். இப்போ ஏன் சத்தம் இந்த ஸ்பீக்கர்ல கேட்குதா இல்லைங்களா? இதுல கேட்குதா காதுல? இந்த ஸ்பீக்கர்ல சத்தம் கேட்குது. நான் பயானை முடிச்சுட்டேன். முடிச்ச பிறகு இங்க உட்கார்ந்துக்கிறவங்களும் எந்திரிச்சு போய் இந்த ஸ்பீக்கரை தட்டி கொடுத்து, வா சுபஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ், இல்ல அப்படி சொல்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் அப்படி சொல்ற மாதிரி இருந்தா மைக்கை போய் தட்டி கொடுத்து, வா சுபஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ், என்ன பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? நல்லா தான் வந்தாரு மனுஷன். ஒண்ணு வருத்தப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குங்க, எனக்கு கோபம் வரும். நான் கேட்பேன், ஏன் உனக்கு இவ்வளவு நேரம் நான் பேசுனது தெரியலையான்னு கேட்டுருவேன். இல்லைன்னா என்ன செய்வேன்? பாவம் நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு மைக்கை போய் தட்டி கொடுக்குறாரு. இப்ப இந்த மைக்கு என்ன செய்யுது? வெறும் ஒரு ஸ்பீக்கர் தான் அது. அது வேற என்ன, நான் என்ன சொல்றேன்னு அது வெளிப்படுத்தி காட்டுறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி காயினாத் முழுக்க மாசி வல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாவை தவிர உண்டான அனைத்து சிருஷ்டிகளும் மல்ஹரே உலூஹியத் அப்படின்னா
தேவையை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தலம் அது. வெளிப்படுத்துறவன் அல்லாஹ், அவன் இருந்து தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யறான். இப்ப அப்படி பார்த்தா அடுத்து அதுல இன்னொரு கேள்வி வரும். அப்ப இந்த மஹ்லூக் இல்லைன்னா அல்லாஹ் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாதான்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு நான் பயான் செய்ய ஆரம்பிச்சேன்னா வயசு பத்தாது. அதுதான் கௌசி நாயகம் படிக்கும் போது ஒரே வரியில சொல்லி முடிச்சுட்டாங்க, பர்தே மே பி தூ பே பர்தா ஹை, எந்த சிருஷ்டிகளிலும் நீ தான் பேப்பர்தாவா இருக்கிற. இது ரொம்ப தெளிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை, மஜ்லிஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக தோழர்களே, எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் தான் இந்த சகல கோடி சிருஷ்டிகளுடைய நிஸ்பத்திலே தேவையை பூர்த்தி செய்யலாம். இந்த தத்துவத்தை விளங்குறதுக்கு பேர் தாங்க முறியுது. இதை விளங்கிட்டோம், சரி. அதனால ஷைக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க, ஹக்க பாருங்க, மௌலாவை பாருங்க, அல்லாவை பாரு, தேவை பூர்த்தி ஆயிட்டா அல்லாவை பாரு. இவன் அல்லாவை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு தனியா ஒரு இடம் இருக்கு போல இருக்கு. ஏண்டா ஒரு சொன்னது ஒரு ஞாபகம் வந்துருச்சு, சொல்லி போடுறேன். ஏண்டா அல்லாவை பார்க்கறது எங்கேயோ தனியா போய் பார்க்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறான். பாருங்க, ஒரு காலத்துல ஒரு ஷைக் இருந்தான். என்னுடைய ஷைக் நாயகம் சொல்லுவாங்க, பசப்பி பணம் பறிக்கும் பாதி குருமுகத்தை கசப்போடு கண்டேனே கண்ணே ரஹ்மானே. குணங்குடி அப்பா படிச்ச பாட்டை என் ஷைக் நாயகம் படிப்பாங்க. என் எஜமா படிக்கும் போது குணங்குடி அப்பாவே படிக்கிற மாதிரி இருக்கும். பசப்பி பணம் பறிக்கும் பாவி குரு முகத்தை கசப்போடு கண்டேனே கண்ணே ரஹ்மானே அப்படின்னு அர்த்தம். பசப்பு வார்த்தைகளை சொல்லி முரீது கிட்ட காசி கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த குருவை கசப்போடு கண்டேனே கண்ணே ரஹ்மானே, அவ்வளவு மோசமான அவனை பார்க்கிறேன்ட்டார். அந்த செய்தி வந்ததோடு ஒரு ஞாபகம் வச்சு ஷேக் நாயம் ஒரு சத்திரம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ஒரு ஷேக் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் முரீதுகிட்ட கேட்டார், யார் யாருக்கு அல்லாவை பார்க்க ஆசையா இருக்கு, இங்க சொல்லுங்க, யார் யாருக்கு அல்லாவை பார்க்க ஆசையா இருக்கு சொல்லுங்க பாப்போம், கை தூக்குங்க. மாஷா அல்லா மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் இருக்கு, இந்த ஆசை இல்லாதவங்க இருக்க முடியாது. அல்லாவை பார்க்கிற ஆசை இல்லைன்னா என்ன? ஒரு சர்க்கார் ஒரு ஊர்ல பயான் செய்யும் போது சொர்க்கத்துக்கு போறதுக்கு யார் யாருக்கு ஆசை இருக்கு எல்லாம் கை தூக்குண்டாங்க. எல்லாரும் கை தூக்கிட்டான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லாத ஆள் யாரா இருக்க முடியும்? எல்லாம் கை தூக்கிட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கான். கையும் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கான், மூஞ்சியும் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கான். ஷேக் நாயகம், சரி எல்லாம் கையை கீழே போடு. இவன் ஏன் கையை தூக்க மாட்டேன்டான்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லாத மனுஷனுமா ஒரு மனுஷனா இருப்பான்னு சொல்லு. சரி இப்ப சொல்லு, நரகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறவன் யார்? எல்லாம் கை தூக்கு. நீங்க சொல்லுங்க, இப்ப யாரு கை தூக்கணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? யாரு கை தூக்கணும்? அந்த முதல்ல ஒருத்தர் தூக்கல, அவன் தூக்கணும் இல்ல, அவன் அப்போ கை தூக்கல. அப்ப அவனை கூப்பிட்டு ஷேக் நாயகம் கேட்டாங்க, உன் நோக்கம் தான் என்ன? சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இருந்தா கை தூக்குன்னா அப்பவும் தூக்கல, நரகத்துக்கு போற ஆசை உள்ள கை தூக்கு அப்பவும் தூக்கல, நோக்கத்தானா? ரெண்டுமே வேணா, என்னை இங்கேயே விட்டுருக்கட்டான். விளங்குச்சிங்களா? ரெண்டுமே வேணா, என்னை இங்கேயே விட்டுருக்கட்டான். அந்த மாதிரி தில் ஜீனே மே ஐசா லக்கி ஹே மர்னே குபி இன்சான் பூல் கயா. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னா, மவுத்து என்று ஒன்று இருக்கு என்பதையே மறந்துட்டான் மனுஷன். புரியுதுங்களா? மவுத்துடைய சிந்தனையே இல்லை, மவுத்து ஒண்ணு இருக்குங்கிற ஞாபகமே இல்லாம போயிட்டான். அந்த அளவுக்கு உலக வாழ்க்கையில் ஒன்று போயிட்டான். கயிர் தோழர்களே, இப்ப எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்றான்னு சொன்னா, நாம ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இது பாருங்க, நம்ம திருமறையில் அல்லாஹ் தஆலா கேட்கணும், அல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷையம் மதுகூரா. நீ இன்ன வஸ்து என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாத ஒரு காலம் ஒண்ணுல வரலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்ன வஸ்து என்று சொல்லுவது தனிங்க, இன்ன வஸ்து என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாத ஒரு காலம் ஒண்ணுல வரலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். சொல்லுவார் நபி. தோழர்கள் கவனிக்கிறீங்களா? என்ன வஸ்து இல்லை. இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன வயசு உங்களுக்கு தெரியும், விளங்குங்களா? இப்ப நீங்க ஒரு 40 வயசுல ஒருத்தர் இருக்காரு வச்சுங்க, அவர் 40 வருஷத்துக்கு முந்தைய என்னவா இருந்தாரு? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத நம்மள அல்லாஹ் தஆலா வெளியில கொண்டு வந்தான். தக்லீக் செஞ்சானா இல்லையா? படைச்சானா இல்லையா? படைச்சாங்க. எப்படி படைச்சா அல்லாஹ் தஆலா? திடீர்னு வானத்துல இருந்து கழுத்துல கைத்த கட்டா இறக்கணும். யாருடைய தாயுடைய வயிற்றுல சுமக்க வச்சார். அந்த திருமறை வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டான், ஹமலத்து உம்முஹு குர்ஹன்,
குர்ஹாங்கிறான். உன் தாய் உன்னை சுமக்கும் போதும் கஷ்டப்பட்டா, உன்னை பெக்கும் போதும் கஷ்டப்பட்டா அல்லாஹ் சொல்லிக்கிறார். விளங்குங்களா? அப்ப அந்த தாயுடைய வயிற்றுல நம்ம உள்ள வச்சு அல்லாஹ்வுக்காக 10 மாத காலங்கள் அந்த தாயுடைய வயிற்றுல நம்ம என்னவா இருந்தோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வெறும் என்னவா இருந்தோம் கடைசியில என்னவா இருந்தாலும் நம்ம மாத்தினா எல்லாம் மாற்றி எல்லா நிலைகளும் நம்ம கொண்டு வந்து கடைசி இந்த அழகிய சூரத்துல வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், ஓ தாயுடைய கர்ப்பப்பையிலிருந்து உன்னை நான் தான் வெளியில கொண்டு வந்தேன். நாம அல்லாவை எங்கேயோ போய் தேடுறோம். அதுதான் சொல்ல வந்தா அதுக்குள்ள வேறு செய்தி வந்து அதை மறக்கடிச்சு. TN 3765 AM அது யாருக்காரு ரோட்ல நிற்குதா அதுக்கு நவுத்தி போடணும். போல சீக்கிரம் போங்க. மணல் டிராக் நிறைய வந்து டிராஃபிக்காக இருக்குன்னா அந்த கார் நவுத்தி போடணும். தூங்கிட்டு இருந்தா எழுத்து விடுங்க. மத்தியில் தூங்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதான் நான் ஒரு செய்தி சொல்ல வந்தேன். அல்லாவை பார்க்கறதுக்குன்னு சில பேர் அந்த காலத்தில் ஒரு ஷேக் இருந்தார். ஏன்னா அது இடையில பாட்டு போனால் உங்களுக்கு அது ஞாபகம் வச்சு வந்துருச்சே இருக்கும். அவர் கேட்டார், யாருக்கு அல்லாவை பார்க்க ஆசையா இருக்குன்னா எல்லா முறையும் ஆசை. ஏன்னா நாளைக்கு காலையில தஹஜ்ஜுக்கு முந்தி ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் கரன்சி கட்டு. என்ன தலைவர் கரன்சி நோட் அச்சு அடிச்சு அப்படியே பேங்க் கட்டோட ஆளுக்கு ஒரு கட்டு எடுத்து தஹஜ்ஜுக்கு முன்னால வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. நீ சொல்லுங்க எப்படி வந்திருப்பான்? காசு இருக்கிறவன் காசை எடுத்துட்டு வந்தான். காசு இல்லாதவன் ராவோட ராவா நகையை வைத்தா, வீட்டை அளவு வச்சா, என்னென்னமோ செஞ்சான். அல்லாவை பார்க்குற ஆசையில ஆளுநரே வந்து காலையில் வந்து உட்காந்துட்டாங்க. ஷைத்தான்ங்கிற போர்வையில் சைத்தான் கதவை திறந்து வெட்டி பார்த்தா எல்லா பித்துக்குடி பயிலும் உட்காந்துருக்கான். அது விளங்கிட்டாங்க. சரியான ஆளுங்க தான் நம்மகிட்ட முடிவு வாங்கிட்டாங்க. முடிவு சுற்றி கதவை மூடிக்கிட்டு அப்புறம் ஒருத்தவனை உள்ள கூப்பிட்டாரு. உள்ள வா. நேராக அழைச்சி கொண்டு போய் ரூம்ல மேலே ஓட்டை ஒரு 4 ஓட்டை பிரிச்சு போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி அதில் நின்று அந்த பாரு அல்லா தெரியலாம் பாருங்க. இவன் 10 ரூபா கட்டை எரி வாங்கிட்டாரு. முந்திய ஏறி பார்த்தா தேடி 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 வானத்தை அண்ணாந்து பார்க்குறான். வானம் தான் தெரியுது, மேகம் தான் தெரியுது, அண்ணா பார்க்குறான். ஏன்னா ரொம்ப பேர் அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் ரொம்ப கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்ப சொன்னா அல்லா தெரியறானான்னு கேட்டார். அவரு இல்ல தெரியல. கிட்ட கூப்பிட்டு காதுல ஒரு செய்தி சொன்னான். அந்த ஷேக் ஒரு காதுல செய்தி சொல்றாரு. உடனே இப்ப ஏறிப்பார் சுபஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கை தாய்ப்பான். அதோட கீழே இறங்கி வந்தான். வெளியில போறான். மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே போறான். அடுத்தவன் வாசல்ல நிற்கிறான். நீட்டை சத்திரம் வச்சுக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரா 10,000 ரூபாய் கட்டி உள்ள கொடுத்து எல்லாரும் வர்றான். மேலே ஏறி பார்க்கறான். அண்ணாந்து பார்க்கறான். காரணம் தெரியலன்றதோட காதுல ஒரு செய்தி சொல்லவா சுபஹானல்லாஹ் தெரியுதுன்னு போயிடும். கடைசியா ஒரு ஆள் வந்தான். அவனும் அதே மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். கடைசியா செய்தி சொன்னாரு. அவனும் தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். போகும்போது வந்து வெளியில நிக்கிறவன்ட்டு கேட்டான். இவனுக்கு முந்தி போனவன்ட்ட நீ உண்மையிலேயே அல்லாவை பார்த்தியான்னு கேட்டாங்க. இல்லை நான் பார்க்கல. ஏன் அப்படி கேட்கறேன்னா நான் எவ்வளவோ பார்த்தது தெரியல. நீ பார்த்தியாங்க? நான் பார்க்கல. அப்ப ஏன் பார்த்தேன்னு சொன்னேன். இல்லை ஒரு காதுல என்னை கூப்பிட்டு ஒரு செய்தி சொன்னாரு, அதனால நான் பார்த்தேன்னு சொன்னேன்டா. ஏன்டா என்னடா செய்தி சொன்னாரு உன் காதுல நான் கேட்டான். அவர் என் காதுல கூப்பிட்டு நீ ஹராம்ல பிறந்திருந்தா அல்லாஹ் தெரிய மாட்டான்னு சொன்னாரு. இப்ப நான் தெரியலன்னு சொன்னா கடைசியில நான் எப்படி பிறந்தேன்னு தெரியல, அதனால தெரியுதுன்னு சொல்லிட்டு விளங்குறீங்களா? நான் உங்களுக்கு ஏன் இதை ஞாபகப்படுத்துறேன். அல்லாவை பார்க்கறது நம்ம என்னமோ உட்காந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கணும். இல்லைங்க, ஒவ்வொரு மாக்கும் உன் கூடவே இருக்கிறேங்கிற அல்லாஹ் நானும் அக்ரபு இலையில் ஹப்ளில் வரி உன் பெடரின் அரபை விட உள்ள சமீபமாக இருக்கிறேங்கிற அல்லாஹ். இதையே நான் அவளுக்கு நினைவுபடுத்த வந்தேன். இப்ப நம்மள முரீதுகள் ரொம்ப பேர் தாலிக்கு வாங்கி லாகூத்துல ஜபரூத்துல எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கீழே துணியாவில் வந்தா நமக்கு அடிமேல அடி விழுது. ஏன் தெரியுங்களா? நம்ம பார்க்க வேண்டியது முந்தி யார்? என் ஷேக் நாயகர் சொல்லுவாங்க, தூ ஜித்தாபி படா பீர் ஹோபா, நீ எவ்வளவு பெரிய ஷேக்கா இருந்தாச்சு, जब तक तेरी माँ ने मौला को देखा तो तेरा पैसा नहीं मिलता.
உனக்கு தைரியத்தை நினைப்போம். எதுவரை நீ அல்லாவை இலாவாக உன் தாயில பார்க்கலையோ, உன்னை பெற்ற உன் தாயில நீ அல்லாவை இலாவாக நீ பார்க்கவில்லையோ, அதுவரை உன்னுடைய பைசானுக்கு அர்த்தமே இல்லை. அமலுக்கு எந்த பறக்கத்தும் இருக்காது, ஒண்ணுமே கிடையாது. உலூகியத்துடைய நம்ம தாயார் ரப்பே மஜாஸ், மஜாசி ரப்பு என்பதாக பெருமாள் ரப்பே மஜாஸாக இருக்கக்கூடியவர்கள். அந்த தாய் காப்பதை நம்ம ஹக்க பார்க்காம எங்கேயோ போய் ஹக்க தேடிக்கிட்டு இருக்கும் தோழர்கள். நான் தங்களுக்கு ஏன் இதை நினைவுபடுத்த வந்து, எல்லாரும் எல்லாம் பேசுகிறோம், லாபத்தை பற்றி, ஜபருத்தை பற்றி, நாசுத்தை பற்றி பேசுகிறோம். இந்த பெற்றோர்களை பற்றி யாருமே பேசுறது இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லம் என்று ஒன்று ரொம்ப தலை தூக்கி வாடிக்கிட்டு நிறைய போய்கிட்டு இருக்கான் முதியோர் இல்லம். ஏன் இந்த முதியோர் இல்லம்? பெற்ற தாய் தாப்பனை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லும் பொழுது, அல்லா தாபுது இல்லா இய்யாஹ், உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்து விட்டால் வணக்கத்துக்குரிய நாயன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ்வே தீர்ப்பு செஞ்சிட்டார். நாம ஒரு கேஸ் காட்டு மன்னார்குடி கோர்ட்டுக்கு போனால் அது நமக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருந்தால் சிதம்பரம் கோர்ட்டுக்கு போகலாம். அதுலேருந்து மேலே கடலூர் கோர்ட்டு, அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அதை விட்டா சுப்ரீம் கோர்ட்டு. இது அல்லாவுடைய கோர்ட்டு. அல்லாவே தீர்ப்பு செஞ்சுட்டான். இதில் வேறு யாரும் மாற்றி தீர்ப்பு செய்யறதுக்கு வரவே கிடையாது. லா மஅபூத இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களில் யாருக்காக சரி தமிழ்லேயே சொல்லிடுறேன். என்ன இல்லை இல்லை وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. சரி தமிழில் அர்த்தம் செஞ்சிடும். இல்லை தமிழ் அரபியில் பேசினா அப்படியே நான் போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை, திருப்பி தமிழில் தானே சொல்லி அவன் தமிழ்லேயே சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு உங்களில் யாராவது ஒருவருக்கு ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது தாயோ அல்லது தந்தையோ அல்லது தாயும் தந்தை இருவரும் ஹயாத்தாக இருப்பார்களே, ஆனால் அப்படி ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிட்டா, இம்மா எவ்வளவு கண்ண இந்த சிபர் அகத்துமா கிலாகுமா, இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சிட்டா, லா தகுல்லஹுமா உஃபின் ஓ அப்படின்னு கூட சொல்லிடாத. நீ லேசான வார்த்தை சொல்லிடாத சொல்லிவிட்டு ஓ குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை கொண்டு அவர்கிட்ட பேசு, தடிப்பமான வார்த்தைகளை கொண்டு பேசாதே. அவர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்திக் கொள் என்பதாக திருமறை வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். தோழர்களே நீங்க பாருங்க, ஒரு சரித்திரம் சொல்றேன், ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்லிடுறேன். ஹஜ்ரத் மாலிக் இப்னு தீனார் அவங்க ஒரு சரித்திரம் ஒன்று சொல்றாங்க. அந்த சரித்திரத்தை கேளுங்க. அவங்க ஒருத்தர் சொல்றாங்க, நான் பல தடவைகள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன். அதில் ஒரு தடவை ஹஜ்ஜில் நான் உட்கார்ந்து ஹஜ்ஜி செஞ்சு விட்டா அந்த இரவு தூங்குனேன். அல்லாஹ்வை கடவுளை கண்டேன். யாரை கடவுளை கண்டாங்க? அல்லாஹ்வை கடவுளை கண்டாங்க. அல்லாஹ்வை கடவுளை பார்க்க முடியுமா? முடியும். வணங்கினா பார்த்துருக்காங்க. ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், எல்லா இமாமும் பார்த்துருக்காங்க. எங்க இமாம், இந்த இமாம், எல்லா இமாமும் பார்த்துருக்காங்க. விளங்கிக்கிறா? அல்லாஹ்வை கடவுளை பார்க்கலாம். நேரில் பார்த்தவங்க தாங்க கடவுளை பார்த்தாங்க அல்லான்னு தெரியும். நம்ம தான் நேரிலேயே பார்க்கலையே. இன்னும் நமக்கு இங்கேருந்து கனவு வரப்போகுது. நேரில் பார்த்து பார்த்து கனவு சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு பண்ணேன். பகல்ல நீ ஏதாச்சும் உழம்பிட்டு வந்திருப்பா, அது கனவா வந்திருக்கும். விளக்கிங்களா? அந்த மாதிரி நீ பகல்ல அல்லாஹ் கூடவே இருந்தா அப்படி தூங்கும் போது அல்லாஹ் கனவுல வருவோம். நம்ம அந்த மாதிரி இல்லை இல்லை, அதனால நம்ம கனவுல அல்லாஹ் வந்து கனவுல பார்த்தேன். பார்த்து நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், யாருன்னா இந்த ஹஜ்ஜுக்கு இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்க, இவர்கள் எல்லாருடைய ஹஜ்ஜையும் நீ கபூல் செஞ்சிட்டியான்னு அல்லாஹ் கிட்ட கேட்டேன். அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொன்னா, மாலிக் எல்லாருடைய ஹஜ்ஜையும் கபூல் செஞ்சிருக்கு, ஒரே ஒருவருடைய ஹஜ்ஜை தெரியாது. அதை கேட்டதோட மாலிக் இப்னு தீனார் கேட்கிறாங்க, யாருன்னா யாருடைய ஹஜ்ஜு? அப்போ சொல்றாங்க, முஹம்மது பின் பலக் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதருடைய ஹஜ்ஜை மட்டும் நான் கபூல் செய்கிறேன் அல்லாஹ். இப்ப இவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப நாம வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். விளங்குங்களா? எங்கேயோ போல அப்படிங்கிறத காட்டணும்ல, அதனால தான் சொல்ல வர்றேன்.
நீ விளக்கிங்க, வெறும் தாலிப்பை வாங்கி உருஜில் போயிடலாம் கிடையாது. தாயுடைய கிருபத்துல உருஜி இருக்கு, தாயுடைய கிருபத்துல மௌசிரத் இருக்கு, தாயுடைய கிருபத்துல ஜன்னத்து காலில் சொர்க்கம் வச்சிருக்காங்க. நீ எந்த சொர்க்கத்துக்காக வேண்டிய அலையில அந்த சொர்க்கம் பெற்ற தாயுடைய காலில் இருக்கு. எப்படி சொல்லலாம் விளைவிக்கிறா. இப்ப அவங்க மாலிக்கு தீனார் இந்த கனவு கண்ட பிறகு முடிச்சுட்டாங்க. முடிச்சுக்கிட்டு யோசிச்சாங்க, யார் இவ்வளவு ஹஜ்ஜில இத்தனை ஹாஜிகள் அந்த ஒரே ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜி கபூலாக அந்த மனிதர் யாரா இருக்கும் என்ற தேட்டத்தில் அவங்க கிளம்பி இப்படி வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து இப்ப ஹஜ்ஜிக்கு போனதுக்கு ஜனங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு நாட்டுக்காரர்களுக்கும் ஒரு கூடாரம் ஒன்று வச்சிருப்பாங்க. பத்திரிகை கூட ஹாஜிகளுக்கு தெரியும், அவங்க ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பலத் தேசத்தை சார்ந்தவர்களுடைய கூடாரம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போறாங்க. மாலிக் நீ போனாங்க, அந்த பலத் தேசத்தை சார்ந்த அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்துக்கு போனாங்க. போய் அந்த மக்கள் இடத்துல சொன்னாங்க, இங்க முகமது பின் பல்குங்கிறது யாருன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். கேட்ட உடனே அந்த கூடாரத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் எழுந்து நின்றுட்டாங்க. எல்லாம் எழுந்துச்சு நின்றுட்டாங்க. நின்றுட்டு கேட்டாங்க, யாரை பத்தி கேட்குறீங்க, என்ன விஷயம், அவங்க எவ்வளவு பெரிய சீரேரியாச்சு, அவங்க எவ்வளவு பெரிய மகானாச்சு, அவ்வளவு பெரிய வழியாகிச்சு என்று ஒரு நாம பாக்கி இல்லாம எல்லாரும் புகழ்றோம். விளைஞ்சுங்களா? நாம் இந்த கூறு தொப்பி கந்துராவை பார்த்து ஏமாந்து போயிடுறோம். நீங்க உஷாரா இருக்கிறதுக்கான சொல்றேன் தோழர்கள், நீங்களும் உஷாரா இருக்கணும். விளைஞ்சுங்களா? ஆக எல்லாருமே ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மாலிக்கு தீனார் பார்த்தாங்க. இப்ப நைட்டு நம்ம கண்ட கனவு என்ன, இந்த முகமது பின் பல்குடைய ஹஜ்ஜி தான் அல்லா நான் கபூல் செய்யறேன்னு சொன்னா, ஆனா இந்த கூடாரத்தில் அவர் பேரை சொல்றதோட அவருக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு. இது என்ன நடக்குது? கனவு கண்ட கனவு என்ன, இவ்வளவு ஒரு சங்கையான மனிதனுடைய ஹஜ்ஜி ஏன் கபூல் ஆகுது என்ற கவலையில அவங்க கேட்டாங்க. சரிப்பா, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அந்த மலை அடிவார இடத்துல பாருங்க, ஒரு கூடாரம் தனியா இருக்கு. அந்த கூடாரத்துல போய் பாருங்க. நேரா இங்கிருந்து போனாங்க. போய் சொன்னாங்க, அந்த கூடாரத்தில் போய் தேடிட்டு போனாங்க. ஒரு கூடாரம் வச்சு உள்ள போனாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், அப்படியே சீதேவியான மனிதர், அகத்தின் அழகு முகத்துல தெரியுமில்ல, அப்படியே பார்க்கறதுக்கு 100 இருந்தார் அந்த மனுஷன். இவங்களுக்கு பார்த்தாங்க, இவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருக்கிறார், இவருடைய ஹஜ்ஜி ஏன் கபூலாகல என்று அவங்கள்ட்டே கேட்கிறோன்னு கேட்கிறாங்க. நீங்க தானே முகமது பின் பல்க் அப்படின்னு இவங்க மாலிக்கு கொண்டு தீனார் கேட்கிறாங்க. அதை கேட்டதோடு மாலிக்கு கொண்டு தீனார், ஆமா நான் தான் முகமது பின் பல்க், நீங்க தானே மாலிக்கு கொண்டு தீனார்னு அவங்க திருப்பி கேட்கிறாங்க. கேட்டதோடு மாலிக்கு கொண்டு தீனாருக்கு பரேஷான் ஹைரான் ஆயிடுச்சு. இவங்க முகமது பின் பல்க்குங்கிறது ராத்திரி கனவுல சொல்லி நான் வந்திருக்கேன், நான் மாலிக்கு கொண்டு தீனாருங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப இவ்வளவு பெரிய அகமியம், இவ்வளவு பெரிய உள்ள பரிசுத்தமானவர்கள், என்ன யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறியான மனிதர், இவருடைய ஹஜ்ஜி ஏன் கபூலாகல என்று மறுபடியும் கேட்டாங்க. ஆமா நான் தான் மாலிக் கொடுத்தீனாங்க சொல்லிவிட்டு உடனே முகமது பின் பல்க் கேட்கிறாங்க, ராத்திரி ஒரு கனவு கொண்டிருப்பீங்களே அப்படின்னு. ஆமா ஒரு கனவு கொண்டேன், அந்த கனவுல ஹஜ்ஜி கபூலாகல, நான் கபூல் செய்யல நல்லா சொல்லியிருப்பானே, எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. இப்ப இவங்க பரேஷான் ஆயிட்டாங்க. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க, இவர் ரொம்ப கைசீட்டாயிட்டாங்க. எதையும் நான் சொல்லாமலே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கல்வி 100 இருக்குன்னு சொன்னா, இவ்வளவு தெளிவான உள்ளம், இவருடைய ஹஜ்ஜி ஏன் கபூல் செய்யறாங்க அவுத்தாங்க. அப்போதான் அவங்க கேட்டாங்க, ஆமா நான் தான் ராத்திரி கடவுள் பண்ணேன், உங்க ஹஜ்ஜி கபூல் செய்யலன்னு அல்லாஹ் சொன்னான், ஏன் உங்க ஹஜ்ஜி அல்லாஹ் கபூல் செய்யலன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னார், அதை மட்டும் கேட்காதீங்க. மாலிக்கு அது யார் முகமது பின் பல்க் சொன்னார், அதை மட்டும் என்கிட்ட கேட்கவாங்க, ஏன் ஹஜ்ஜி கபூலாகிறதுக்கு துவா செய்யுங்கன்றார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर।